கேன்வாவில் வீடியோஸை கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான டெம்ப்ளேட்டை ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணி இந்த ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணி நிறைய பேஜஸ் க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த இது வந்து பேஜஸ்க்கான டெவலப்மெண்ட் தான் கீழே இருக்கிறது எல்லாமே. இந்த பர்பிள் ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணி அதில் எலிமெண்ட்ஸில் போய் உங்களோட ஃபஸ்ட் பேஜ் எப்படி இருக்குன்னு க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி உங்களுக்கு இதில் இல்லை அப்படின்னா கூகுள்லேருந்து சேவ் பண்ணிவிட்டு இந்த ட்ரிபிள் டாட்டை கிளிக் பண்ணி அதில் இந்த எலிமெண்ட்ஸ்லேயே இருக்குல்லையா அதில் அப்லோடடுன்னு வரும். அதை வச்சு நீங்கள் வந்து உள்ளே கொண்டு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோஸை நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரியும். பாருங்கள் அப்லோடட். இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறதுனால உங்களுக்கு ஸ்லோவாக இருக்குது. என்னோடய ஃபர்ஸ்ட் பேஜ், என்னோடய செகண்ட் பேஜ் இந்த டிசைன்ஸ்லேருந்து தான் நான் வந்து இந்த வெல்கம் டு மை சேனல்ன்றதை எடுத்திருக்கேன். என்னோடய ஃபஸ்ட் பேஜ் வந்து ஒரு ஸ்கை இருக்கா மாதிரி, என்னோடய செகண்ட் பேஜில் வந்து நான் இதே மாதிரி அந்த பர்பிள் ப்ளஸில் எலிமெண்ட்டில் டைப் பண்ணி தான் இந்த மாதிரி க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ செகண்ட் பேஜில் ஸ்கையில் ஒரு ஏஞ்சல் மேலேருந்து வர மாதிரி, தேர்ட் பேஜில் ஒரு ஸ்கையில் ஒரு ஏஞ்சல் சென்டரில் நிற்கிற மாதிரி, ஃபோர்த்து பேஜில் இந்த மாதிரி மூவ் ஆகிற மாதிரி க்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த கூகுள்லேருந்து எடுத்த ஃபோட்டோ தான் இந்த ட்ரைலேண்ட். இதை வந்து ட்ரிபிள் டாட் கிளிக் பண்ணி இம்போர்ட்டட் ஃபைல்ஸ் மூலிமா அப்லோட் பண்ணி நான் எடுத்து இருக்கேன். இந்த நீங்கள் கீழே அந்த எலிமெண்ட்ஸ்லேயே போனீங்கன்னா அப்லோடட்னு வரும். அதை வச்சு தான் இந்த எடுத்திருக்கேன். இவங்க வந்து அந்த ட்ரைலேண்ட் பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணி மேலேருந்து தலையில் பூ வச்சுருக்காங்க இல்லையா, அந்த பூ வந்து இந்த ட்ரைலேண்டில் பட்ட உடனேயுமே இந்த க்ரீனிஷாக மாறுற மாதிரி நான் செட் பண்ணியிருக்கேன். எல்லாமே அந்த எலிமெண்ட்ஸில் தான் நான் போய் கிராஃபிக்ஸில் போயிட்டு தான் டைப் பண்ணி இந்த மாதிரி கிராஸ் வேணும், ஃப்ளவர் ஃபாலிங் அந்த மாதிரி டைப் பண்ணி எடுத்திருக்கேன். அப்புறம் இதில் நிறைய டிசைன்ஸும் இருக்குது. இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம், கலர் அனிமேஷன் பண்ணிக்கலாம். அனிமேட் பண்ணிங்கன்னா லெஃப்ட் டு ரைட், டாப் டு டவுன் அந்த மாதிரி வரும். இந்த டூல்ஸ் வந்து எதுக்கான யூஸ் அப்படின்னா, நீங்கள் வந்து மூவ் பண்ணதுக்கு வந்து ரொம்ப யூஸாக இருக்கும். இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள் டூல்ஸை. க்ரியேட் அண்ட் அனிமேஷன் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி மூவ் பண்ணிவிட்டு இதில் வந்து ஒரிஜினல், ஸ்மூத், ஸ்டெடி அந்த மாதிரி இருக்குது. கொடுத்து டன் கொடுத்துக்கலாம். மேலே இருக்கு இல்லையா அந்த ஏரோ மார்க், அதை கொடுத்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களோட ஃபோட்டோ கேலரியில் போய் சேவ் ஆகிடும். பேக்ரவுண்டு இருக்குது, ஆடியோ இருக்குது. ஆடியோ வந்து மியூசிக் கூட இதில் வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இதை பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய பேஜஸை ஃபாலோ பண்ணுங்கள். பாய்.